நான் ஏற்கனவே சொன்னது போல ஹேமலதா வெர்சஸ் ஜிதேந்திரன் அந்த வழக்குல பெண் தனியாக சம்பாதித்து நிறைய பொருளாதார வசதி இருக்கு அப்படின்னா ஷெல்டர் ஆர்டர் கேட்க முடியாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இதே போல இன்னொரு வழக்கையும் சொல்லலாம். வினய் வர்மா வெர்சஸ் கனிகா பஸ்ரிச்சா அப்படின்ற வழக்குலையுமே அந்த டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. பெண் நிறைய படிச்சிருக்கா, நல்ல சம்பாதிக்கிறா, அவளுக்கு தன்னை தானே பராமரித்து கொள்ளக்கூடிய பொருளாதார வசதி அந்த பெண்ணிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் ஷெல்டர் ஆர்டரை நீதிமன்றம் கட்டாயமா எனக்கு கொடுத்தே ஆகணும்னு கேட்க முடியாது. புரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு எப்படி ஒரு அப்சல்யூட் ஆர்டர் கிடையாதோ அதே போலதான் ஷெல்டர் ரெசிடென்ஸ் ஆர்டருமே கட்டாயமா சட்டப்படி கொடுத்தே ஆக வேணும் அப்படிங்கிற மாதிரியான அப்சல்யூட் ஆர்டர் கிடையாது. இதுவுமே கோர்ட்டோட டிஸ்கிரிஷன், நீதிபதியோட டிஸ்கிரிஷனுக்கு உட்பட்டதுதான். இந்த ரெண்டு வழக்குகளுமே என்ன சார் பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சாதகமான ரெண்டு தீர்ப்புகளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்க. நான் இந்த பகுதி முழுக்க முழுக்க சொல்லியிருந்தேன். பாதிக்கப்பட்ட பெண், அதாவது அந்த அக்ரீவ்டு பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட மனைவி நீதிமன்றத்துக்கு போய் பாதுகாப்பு உத்தரவோ இல்ல அந்த வீட்டிலேயே வாழணுங்கிற அந்த ஷெல்டர் உத்தரவோ கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதிப்பை நீதிமன்றத்தில் நிரூபித்தால் தாராளமாக பாதுகாப்பு உத்தரவும் அந்த ஷெல்டர் அதே வீட்டில் வசிக்கக்கூடிய உத்தரவையும் அந்த நீதிமன்றம் தாராளமாக கொடுத்துரும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ஏதோ பழிவாங்கும் நோக்கத்துக்காக நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கான நேர விரயம், நமக்கான பண விரயம், நமக்கான மன உளைச்சல் தான் அதிகரிக்கும். ஸோ நம்ம பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய பட்சத்துல, தகுந்த சாட்சியும் சாட்சியங்களும் இருக்கக்கூடிய பட்சத்துல நீதிமன்றத்திற்கு போனா எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருந்தாலும் நீதிமன்றம் நமக்கான நியாயத்தை வழங்கியே தீருவாங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையுமே பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சட்டத்தில் இருக்கக்கூடிய சம உரிமைகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்திருக்கோம். பாதுகாப்பு உத்தரவு, ஷெல்டர் ஆர்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர் பார்த்திருக்கோம். அடுத்த பகுதியில இடைக்கால ஜீவனாம்சம், அதாவது இன்டரிம் மெயின்டெனன்ஸ். குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படக்கூடிய பெண் எந்த மாதிரியான இடைக்கால ஜீவனாம்சத்தை பெற முடியும், எந்த பெண்கள் எல்லாம் பெற முடியும், யாரெல்லாம் பெற முடியாது அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம்.